ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் குறைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை சீர்படுத்துவதற்காக. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுனால, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதனாலேயே உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். நாகும் 1வது அதிகாரம் அதில் 12-13 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, நாகும் 1:12-13 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவங்க சம்பூரணப்பட்டு அநேகராக இருந்தாலும் என்ன செய்வாங்க தெரியுமா? அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனிமே நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? சிறுமைப்படுத்த மாட்டேன். ஜாக் ஏஞ்சலை அடிச்சுட்டு, நான் உன்னை அடிச்சுட்டேன், இனிமே அப்பா உன்னை என்ன செய்ய மாட்டேன்? அடிக்க மாட்டேன். ஒரு தகப்பன் சொல்றது போல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆக்கினைகளை அகற்றி அப்படிங்கிற ஒரு மேட்டருக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னை தண்டிக்கிறார் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் எனக்கு இந்த தண்டனை ஆண்டவர் அனுமதிச்சார் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன்பா, ஆனா இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன்? சிறுமைப்படுத்தாது இருப்பேன். இது மட்டுமல்ல, இந்த நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, தெலீலாளுடைய மடியில சிம்சோன் படுத்திருக்கும் போது இந்த தெலீலாள் என்ன நினைக்கிறான்னா, வாசிங்க. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார்னா அவரே கம்பு எடுத்துட்டு வந்து உங்களை அடிக்க மாட்டாரு. இந்த செப்பனியா வசனத்தின்படி அவர் உங்களை விட்டு கொஞ்சம் விலகி நிற்பார். இல்லை, நீங்க அவரை விட்டு கொஞ்சம் விலகி போயிருப்பீங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன வருகிறது? சிறுமை வருகிறது. இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார், நீ இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாலும், தெலீலாள் நான் உன்னை எப்படி சிறுமைப்படுத்தலாம் என்று சொல்லி கேட்டு கேட்டு சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ரூத்து 1:21 அவள் சொல்லுகிறாள், நகோமி என்கிறவர், ஆண்டவர் என் வாழ்க்கையில சிறுமையை கட்டளையிட்டார், எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். இப்போ இந்த வசனங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம்னா, கர்த்தரை விட்டு விலகிறதுனால. உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நீங்க யாரோட இருக்கணும்? ஏன்னா இந்த வசனத்தில் அப்படிதானே சொல்றாரு, கர்த்தர் நான் உன் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை நீ காண்பதில்லை. அப்ப இதுவரைக்கும் ஆண்டவர் எங்க இருந்தீங்க? நான் உன் நடுவில் இல்லை. ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள். ஆனால் அதே ஆயி பட்டணத்தை அடுத்து போய் ஜெயித்தார்கள். இந்த ரெண்டுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஒரு முறை கர்த்தர் இல்லாமல் போனாங்க, தோற்று போனாங்க. இந்த முறை கர்த்தரோட போனாங்க, ஜெயித்தாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கர்த்தரை முன்ன வச்சு போனால் மாத்திரம்தான் ஜெயம் உண்டு. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா, உங்கள் ஜெபத்தை குறைக்கிறான். ஜெபம் இல்லாமல் ஒரு ஜெய வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. இந்த வயரோடு இந்த ஸ்பீக்கர் இணைக்கப்பட்டனால தான் இந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்குது. இதை நம்ம பயன்படுத்த முடிகிறது. அதே போல தான் ஜெபத்தின் மூலமாகத்தான் நீங்கள் தேவனோடு இணைக்கப்படுகிறீர்கள். அதனால ஜெபம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுந்து விடுகிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல எத்தனை பேருக்கு இடைவெளி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த இடைவெளி வழியாக பிசாசு உள்ளே வந்து உங்களை சிறுமைப்படுத்த தொடங்குகிறான். நமக்கு ஒரு எண்ணம், நம்ம ஜெபிச்சுக்கிட்டே தானே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி, என்னைக்கு ஜெபம் பண்ண? போன வாரம் ஜெபம் பண்ண, இந்த வாரம் பண்ணுறேன். போன மாதம் ஜெபிச்சேன், இந்த மாதம் ஜெபிக்கிறேன். அப்போது எத்தனை நாட்களும் தேவனை விட்டு விலகி போகிறோம், அந்த வழியை விட்டு விலகி போகிறோம். ஏன்? வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால் வேற ஒரு காரணமும் இல்லை, நாம தேவனை விட்டு விலகி போகிறோம். நகோமி யாரை விட்டு போனா? பெத்லேகமை விட்டு மோவாப் என்கிற தேசத்திற்கு போனாள். அதனால தான் அவளுடைய வாழ்க்கையில சிறுமை. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நீங்க திரும்ப கர்த்தருக்குள்ள வரணும். ஆமென், அல்லேலூயா. திரும்பவும் நீங்க எங்க வரணும்? கர்த்தரிடத்துல வரணும். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு அந்த சிறுமையை பற்றி சொல்கிறதுக்காக தான். யார்? சிம்சோனை பற்றி சொன்னேன், ரூத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இங்கே சாலமோன், இந்த சாலோமன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மனைவிகளை திருப்திப்படுத்துவதற்காக விக்கிரக கோவில்களை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறான். இப்படி உள்ள வைத்த உடனே கர்த்தருக்கு அது அருவருப்பாய் மாறிவிட்டது. உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த சாலமோனுடைய ராஜ்யத்தையே உடைக்கிறார். வாசிங்க, அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க 1 இப்போ 39வது வசனத்தை வாசிமா. தாவீதின் சந்ததியை எதனால ஆண்டவரேன்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, இவன் அந்நிய தேவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டான்.
நீங்க தேவனுக்கு இடம் கொடுக்காம கோபங்களுக்கு, வைராக்கியங்களுக்கு, பெருமைகளுக்கு, ஜாதிகளுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? சிறுமையை கட்டளையிடுவார். அது தாவீதின் சந்ததியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சிறுமையை கொடுக்கிறேன். அப்படிதான் நம்ம போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? சிறுமைப்படுத்துவேன். எதனால ஆண்டவரே? உன் மீறுதலினாலே. அப்போ நான் இந்த இன்னொரு பாயிண்ட்டை நான் சொன்னேன் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறது இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போயிடுறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதன் 1வது வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க பார்ப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். நீங்களும் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தால் எத்தனை வருஷம் தெரியல, கடனுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கடன் கையில நாம பொல்லாப்பை செய்தால் ஆண்டவர் சில நாள் வியாதியின் கையில நம்மளை ஒப்பு கொடுப்பார். நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு மீறுதலா செயல்பட்டோம்னா சில நாட்கள் பிரச்சனைகளுக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்பாரு. இங்க அப்படிதான் நடக்குது. ஆண்டவர் இவங்களுடைய மீறுதலை நிமித்தமாக மீதியானவருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த வசனத்தை தொடர்ச்சியாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த மீதியானாரால் இவங்க நெருக்கப்படுகையில் போய் ஒளிந்து கொள்கிறார்கள், மலைகளிலே, கெபிகளிலே. அப்புறம் அடுத்த வசனம் அந்த அடுத்து இன்னொன்று, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தர் அவர்கள் அங்கேயாவது 7 வருஷம், இங்கே எத்தனை வருஷம்? 40 வருஷம் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் யார் யார் கையில் நீங்களாம் சிக்கியிருக்கீங்கன்னு. எங்கெங்க சிக்கியிருக்கீங்க? வியாதியிலையா, கடன்லையா, பிரச்சனையிலையா, போராட்டத்திலையா? கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். மற்றபடி ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல. அவர் ஒப்பு கொடுக்கிறார். எப்பா, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலை, ஆனா நீ மீறுதலுக்குள்ள போனதுனால நான் உன்னை விட்டு விலகிட்டேன். எனக்குள்ள ஒரு லைட் எரியுதுன்னா அது இங்கே மட்டும்தான் எரியும், சரிங்களா? நான் போகிற இடத்துக்கெல்லாம் லைட்டு வரணும்னு சொன்னால் எப்படி வரும்? உங்கள் தலையில் தான் இந்த ஃபோக்கஸை கட்டணும். இப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அவர் சமூகத்துக்குள்ள நம்ம இருக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், இந்த வசனத்தை சொல்லுங்க பாருங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால், சிம்பிளான வசனம். இந்த வசனம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம இதை ஆராய்ச்சி பார்க்குறோமா? இந்த வெளிச்சத்தை விட்டு நீங்கள் தள்ளி போயிட்டீங்கன்னா நீங்க தான் இருளுக்குள்ள போயிட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் மீதியான இடத்துல சிக்கப்பட்டாங்க. பெலிஸ்தியர் இடத்துல 40 வருஷம் சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பொல்லாப்பு செய்கிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்கள், தேவனை விட்டு தூரமாய் போகிறார்கள். பொருளாசையினாலே ஒருத்தன் ஆகான்கிறவன் என்ன செஞ்சிட்டான்? சில காரியங்களை எடுத்துக்கொண்டதுனால கர்த்தர் அவனை விட்டு, அந்த தேசத்தை விட்டு, அந்த ஜனங்களை விட்டு விலகினார். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தேவைதான். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வேணும்னா நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. எப்போல்லாம் ஜனங்கள் நெருக்கப்பட்டாங்களோ உடனே அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? தேவனை நோக்கி கூப்பிட தொடங்குவார்கள். மீதியாளருடைய கையில சிக்கப்பட்டப்போ உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. உடனே கர்த்தர் யாரை கூப்பிட்டார்? அந்த இடத்துல கிதியோனை கூப்பிட்டார். கிதியோனே இங்க வா, உன்னை கொண்டு இந்த ஜனங்களை மறுபடியும் மீட்க போகிறேன். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இந்த வாக்கு தத்தத்தை வச்சு கர்த்தர் உங்களை மறுபடியும் மீட்க போகிறார். மறுபடியும் மீட்க போறார். சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு வியாதியோடு, கடனோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம, என்னதான் நல்லா வாழ்ந்தாலும் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள், அடிக்கடி நஷ்டங்கள், அடிக்கடி குறைகள். இது எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தரை விட்டு விலகி போனது. நகோமி எல்லாத்தையும் இழந்துட்டா. கணவரை இழந்து, மகனை இழந்து, அந்த இழப்புக்கு காரணம் கர்த்தரை விட்டு தூரமாய் போனது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறாரு, இந்த சின்ன நஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போதே கர்த்தருக்குள்ளே வந்துருங்க, இல்லைன்னா மொத்தத்தையும் இழக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா பிசாசு எவனை அழிக்கலாம் என்று வகை தேடி காத்து கொண்டிருக்கிறான். நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறதான், சபையை விட்டு தூரமாக போகிறது, கர்த்தருடைய காரியத்தில் வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது, தேவனுடைய காரியத்தை நம்ம நம்பாம சில நேரம் நம்மளே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது, சில நேரம் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காம இருக்கிறது, ஜெபிக்காம இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துகள். இதெல்லாம் வாக்குத்தத்தத்தை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆண்டவர் சொன்னாரு,
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு. ஆனால் இவனுங்க வேவு பார்த்துட்டு வந்துட்டு அந்த காலேப்பு அவர்களை தவிர மீது எல்லாருமே எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி எங்களை இங்கே கொல்லவா கூட்டிகிட்டு வந்தீர்னு சொல்லி துணிகரமாக பேசுகிறாங்க. நீங்கள் அதை வேணா வீட்டில் போய் வாசித்துங்க. லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் 12லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த வனாந்தரத்துக்குள்ளே அவங்களை அழித்து போடுகிறார். என்ன செய்கிறாரு? அழித்து போடுகிறார். உடனே மோசே அவங்கள பார்த்து எச்சரிக்கிறார், டேய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் போயிட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போயிட்டீங்க, துணிகரமாக பேசிட்டீங்க, அதனால கர்த்தர் உங்களை அழிச்சு போட்டுட்டாருன்னு உடனே ஆண்டவர்கிட்ட சேர்றதுக்காக மலை மேலே ஏறுறாங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு. உடனே அங்கே மோசே சொல்வார், உங்களுடைய மீறுதல் தான் உங்களை அழிக்க போகுது. எந்த மீறுதல்? உங்களுடைய துணிகரமான மீறுதல். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன் ஆக்கினைகளை உன்னை விட்டு, இந்த தண்டனையிலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறதுக்கு சத்துருக்களை உன்னை விட்டு நான் விலக்குவேன். யாரை விலக்குவேன்? இந்த மீதியானரை அழித்த உடனே இஸ்ரவேலருக்கு விடுதலை கிடைச்சிச்சு. கோலியாத்தை அழித்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. சிம்சோன் மூலமாய் அநேக பெலிஸ்தியர்களை முறியடித்தவுடனே இஸ்ரவேலர்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள். சத்துரு அழிக்கப்படும் பொழுது உங்கள் குடும்பம் மனமகிழ்ச்சி ஆக்கப்படுகிறது. ஆமென். சத்துருவை ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் சத்துருவை நீங்கள் ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா? தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது சத்துருவை ஜெயிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கும் பொழுது சத்துருவை ஜெயிக்கிறோம். பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது தேவனோடு நீங்கள் இணைய முடியாது. கவலைகளோடு வாழும்போது தேவனோடு இணைய முடியாது. குழப்பத்தோடு நீங்கள் வாழும்போது வாக்குத்தத்தத்துக்குள்ளே வரவே முடியாது. ஒன்றுமே இல்லைனாலும் நீங்கள் கர்த்தரை நம்பணும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தரோடு இருக்கிறதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் கர்த்தரை நம்புவேன். ஃபாதர் பாடியிருப்பார், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும். அங்கே அடுத்து என்ன சொல்லுவாங்க? ஆமென். சும்மா பாடிடுவீங்க. ஆனால் இந்த குறை வரும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்கள் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. இங்கே தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம். நானும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு இனி நீங்கள் தீங்க காண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் தேவனோடு இருந்தாதான் சத்துருக்களை கர்த்தர் விலக்குவார். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்